அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் பயிற்சி மாணவர்களுக்கு வணக்கம். சென்ற வகுப்புல ஜோதிடத்தினுடைய தொன்மை எந்த அளவிற்கு இருந்தது, எந்த அளவிற்கு வரலாற்று சுவடுகளையும் பாதிப்புகளையும் இந்த பூமியில் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை வான்வெளியில் இருக்கக்கூடிய மற்ற நிலைகளுக்கு உண்டு, இது போன்ற பலவிதமான விஷயங்களை நம்ம பற்றி பேசியிருந்தோம். இப்படி பேசிக்கிட்டே போனால் நிறைய வரலாற்று சுவடுகள் இருக்கிறது, நிறைய விஷயங்களை நம்மளால் எடுத்துரைக்க முடியும், பேச முடியும். ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய நிலை அது அல்ல. நம்ம ஆய்வுகளும் அது சார்ந்ததல்ல, ஜோதிடத்தை சார்ந்தது. ஜோதிடத்தை எப்படி படிக்கணும், எப்படி ஜோதிடம் பார்ப்பது, ஜோதிட நிலையை நன்றாக ஆய்வு செய்து எப்படி துல்லியமான பலன்களை எடுத்துரைத்து அனைவருக்குமே நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பது அப்படிங்கிறத நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால அந்த ஆய்வுகளை நான் இப்போ பாதியிலே விடுறேன். அடுத்து நம்ம ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் டெப்தா போய் பார்க்க போறோம். ஹாரோஸ்கோப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த ஹாரோஸ்கோப் என்ற வார்த்தையானது நான் கிரகங்களை உற்று கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. அதற்கான மீனிங் அதுதான். நான் கிரகங்களை நன்றாக கவனிக்கிறேன். அப்போ அந்த கிரகங்களை நன்றாக கவனித்து எடுத்துரைக்கிற பலனை குறிப்பது ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாரோஸ்கோப். சரி, இந்த ஹாரோஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது பூமியில் என்னென்ன கிரகங்கள் அதீதமான வலிமையை பெற்றிருந்தது அப்படிங்கிறதையும், என்னென்ன கிரகங்கள் வலிமை இல்லாத நிலையை பெற்றிருந்தது அப்படிங்கிறதையும், என்னென்ன கிரகங்கள் சுமாரான வலிமையை பெற்றிருந்தது அப்படிங்கிறதையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அளவுகோல் தான் நம்முடைய ஹாரோஸ்கோப். எதுக்கு இதை அளக்கணும்? ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை முதலில் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அந்த குழந்தை ஒரு ஃபில்ம் நெகட்டிவ் மாதிரி, கேமரால ஒரு நெகட்டிவை போட்டுட்டீங்க. அது என்ன பண்ணும்? எப்போ நீங்கள் அந்த பட்டனை அமுத்துறீங்களோ அப்போ என்ன பண்ணிடும் அப்படின்னா, வெளியே இருக்கக்கூடிய காட்சியை அதற்குள் பதிவு செய்துவிடும். சரி, மீண்டும் ஏதேனும் காட்சியை அந்த நெகட்டிவ் ஃபில்ம்ல பதிவு பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதாவது ஒன்ஸ் ரெஜிஸ்டர்டா முடிஞ்சு போச்சு. அது எப்பவுமே மாற்றி அமைக்க முடியாது, அழிக்க முடியாது. அதுபோல மனித குழந்தைகள், மனிதர்கள் அனைவருமே, குழந்தைகள் அனைவருமே முதலில் இந்த பூமிக்கு வந்திருக்கும் பொழுது வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைப்பாடு என்ன, எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரியான பதிவுகளை அந்த குழந்தையில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம படிக்கக்கூடிய ஒரு நிலை தான் அந்த ஹாரோஸ்கோப்னு சொல்லக்கூடிய ஜாதகம். அப்போ நம்ம எல்லாருமே ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் அந்த உலகத்தில் பிறக்கும் போது பிறக்கிறோம். பிறந்த உடனேயுமே நம்ம எப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் என்ன ஆகும், அந்த நெகட்டிவ்ல எல்லாம் பதியுதோ, அதே போல நம் உடல், மூளை மற்றும் இதர அனைத்து விதமான நிலைகளிலுமே உங்களுக்கு அந்த பதிவுகள் பதிந்து விடுகிறது. அதே போல நீங்க பிறக்கின்ற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரம் அந்த பூமியின் மீது ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு நட்சத்திரமா இருக்கு. அந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு குணாதிசயங்களையும் நல்ல மாற்றங்களையும் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மைல்கல்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பதிவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த நட்சத்திரமானது உங்களுக்கு லிமிட்டேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுது. எந்த அளவிற்கு நீங்கள் நகரலாம், எந்த அளவிற்கு வாழ்க்கையை அனுபவிக்கலாம், உங்களுடைய செயல்பாடுகள், குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பதிவை அந்த குழந்தை மீது ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் பூமிக்கு அருகில் இருந்த கிரகங்கள் என்ன, வெகு தொலைவில் இருந்த கிரகங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் எல்லாத்தையுமே நம்ம குறிச்சு வைக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, அந்த மாதிரியான பதிவுகள் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறது. அதனாலதான் நம்ம அதை பிடிச்சி வச்சுக்கிறோம். இதை விட ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான கேமரா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வான்வெளியை நோக்கி ஒரு ஸ்னாப் எடுக்கிறீங்க ஒரு குழந்தை பிறந்த உடனேயுமே. அப்போ அந்த ஸ்னாப் எடுத்த அந்த ஃபோட்டோவில் என்னென்ன இருக்கணும்னா, என்னென்ன கிரகங்கள் எங்கே இருந்துச்சு, என்னென்ன நட்சத்திரங்கள் பூமியின் மீது ஆதிக்கத்தை செலுத்தி இருந்துச்சு,
அப்படிங்கிற மாதிரியான ஒரு கரெக்ட் ஃபிகர் அதில் இருக்கணும். ஆனால் அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான கேமரா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்லை, நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல இன்னும். அதற்காக என்ன பண்ணுறோம், நாசாவில் வழங்கப்படுகிற அந்த தகவல்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு திருக்கணித பஞ்சாங்கங்கள் வகுத்து ஒரு குழந்தை பிறந்த நேரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பதிவு செய்கிறோம். அப்படி பதிவு செய்யப்பட்ட அந்த ஃபோட்டோ, நீங்கள் பிறந்த நேரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருந்துச்சுன்னு பதிவு செய்யப்பட்ட ஃபோட்டோவுக்கு தான் நம்ம ஹாராஸ்கோப் ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பிறந்த குழந்தை அந்த நேரத்தில் என்ன விதமான பதிவுகளை ஏற்படுத்திக்கிச்சோ அந்த பதிவுகள் தான் அந்த குழந்தையினுடைய வாழ்நாள் முழுக்கும் வரும். அதுதான் நம்ம முன்னாடி சொன்ன ஒரு நெகட்டிவ் மாதிரி அப்படின்னு. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு உங்களுக்கு. சைனாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனேயுமே அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு ஐஸ் வாட்டரில் நினச்சி எடுத்துடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கு பட்டரில் போடுவோம், வெயிலில் போடுவோம், குழந்தைக்கு அந்த தட்பவெப்ப நிலை வரணுங்கிறதுக்காக. ஆனால் சைனாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ் வாட்டரில் ஒரு முக்கி எடுக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு சாகும் வரைக்கும் சளி பிடிக்கிறதே இல்லையாங்க. அப்போ அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த பாடி செட் ஆகிடுது. அதே போல இந்த பாடி செட் அப்படிங்கிறது குறிப்பிட்ட சன நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விளைவாக இருக்கிறது. அந்த சன நேரத்தில் ஏற்படக்கூடிய பதிவுகளை நம்ம தெளிவா பதிஞ்சு வைக்கிறதுக்காகத்தான் ஜாதகங்கள் எழுதுறோம். சரி, இந்த கிரகங்கள் எப்படி மனிதன் மீது ஆதிக்கத்தை ஏற்படுத்துது, மனிதன் மீது மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துது, எந்த ஒரு விஞ்ஞானமும் இல்லையே. கிரகம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு, எப்படி ஒரு மனிதன் மீது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் போன வகுப்புல கொடுத்தோம். இப்பவும் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படின்னா என்னங்கிறதுக்கான முழு விளக்கம் கொடுக்கப்படவில்லை. ஜோதிடம் அப்படின்னா ஜோதி விழுகின்ற இடம். எதை ஜோதின்னு சொல்றோம், எல்லாருமே ஜோதி விழுகின்ற இடத்தை ஜோதிடம்னு சொல்றோம். எதை ஜோதின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தானாக எரிந்தும் வான்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தானாக எரிந்து ஒரு விதமான வெப்ப சக்தியையும் வெளிச்சத்தையும் பூமியின் மீது செலுத்தி கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் கிரகங்கள் தான் நகர்ந்து கொண்டிருக்கிற நட்சத்திர கூட்டங்களிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளையும் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளையும் தன்னகத்தை வாங்கி பிரதிபலிப்பதன் மூலமாக பூமியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த தாக்கம்தான் நமக்கு மிகப்பெரிய மனோரீதியான மாற்றங்களையும் உடல் ரீதியான மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கிறது. நம்ம முடிவெடுக்கக்கூடிய திறன், சிந்திக்கும் திறன், செயல்பாடுகள், நம்ம செய்யக்கூடிய காரியங்களினுடைய பயன்கள், அதை வெளிப்படுத்தக்கூடிய பலன்கள், இது எல்லாமே இந்த கிரகங்கள் பூமியின் மீது ஏற்படுத்துகின்ற அந்த பிரதிபலிக்கக்கூடிய ஒளிக்கற்றைகளை அடிப்படையாக கொண்டதாங்க. அப்போ இந்த வான்வெளியிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் ஜோதி பிளம்பாக வந்து விழுகின்ற நிலையை அடிப்படையாக கொண்டு இந்த பூமியில் அந்த குழந்தை பிறக்குதுன்னா வான்வெளியிலிருந்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் தானாக எரிந்தும் கிரகங்கள் தன் மீது படுகின்ற அந்த ஒளிக்கற்றைகளை வாங்கி பிரதிபலிப்பதன் மூலமாகவும் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் தான் அந்த குழந்தையினுடைய வாழ்நாள் முழுவதும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நிச்சயமா அதை கண்கூடா சொல்லணும் அப்படின்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் நேரடியா பூமியை அடையுது, வெளிச்சத்தை கொடுக்குது, வெப்பத்தை கொடுக்குது, அதோடு மட்டும் இல்ல உயிர் சக்தியை கொடுக்குது. என்ன சொல்றாங்கன்னா சூரியன் ஒரு அடங்காத ஒரு மிருகம் போல திமிரி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அது ஒரு உயிர் சக்தியாக இருக்கிறது, உயிர்ப்புடன் இருக்கிறது. அந்த உயிர்ப்பு தான் பூமியின் மீது உயிர்களை தோற்றுவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு பூமியின் மீது அபரிமிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம், கண்கூடா பார்க்கிறோம். மத்தியானம் 12 மணிக்கு வெயில நடந்து பாருங்க, பயங்கரமா அப்படியே கொதிக்கும், உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகும், நீர்ச்சத்து குறையும், உடனே தண்ணி குடிக்கணும்ன்ற எண்ணம் ஏற்படும். இந்த மாதிரி நிலைகளை ஏன் பெறறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளுக்கு மனிதனிடத்தில் இந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம கண்ணால பார்க்க முடியுது, உணர முடியுது, அந்த வெப்பத்தை அனுபவிக்க முடியுது. அதனால் ஏற்படுகின்ற நற்பலன்களையும் கெட்ட பலன்களையும் நம்ம கண்கூடா பார்க்கிறோம்.
இது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலவிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள். நல்ல வெளிச்சத்தையும், ஊரெல்லாம் டியூப்லைட் போட்ட மாதிரியான ஒரு நிலையையும், மனம் மகிழ்ச்சியையும், நல்ல உடலுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும், ஒரு நல்ல ஒரு ஜீரண சக்தியும் கொடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது நம்ம இந்த 2 இடத்திலிருந்து வரக்கூடிய, அதாவது சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்தும் சந்திரன் அப்படிங்கிற ஒரு துணைக்கோளிலிருந்து வரக்கூடிய இந்த ஜோதியை நம்மால் பார்க்க முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது, அது ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை உணர முடிகிறது. அதே போலத்தான் மற்ற கிரகங்களில் இருந்தும் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் இடையறாது பூமியின் மீது மாற்றத்தையும், பூமியில் வாழ்கின்ற தாவரங்கள், உயிரினங்கள், ஒரு செல் உயிரியா இருந்தாலும் சரி, 6 அறிவு படைத்த மனிதனாக இருந்தாலும் சரி, மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. நம்ம கண்ணால பார்க்க முடியல, நேரடியா உணர முடியலங்கிறதுக்காக அதிலிருந்து எந்த ஒரு ஒளிக்கற்றையும் வரல, காஸ்மிக் வேவ்ஸ் வரல, காஸ்மிக் எனர்ஜி கிடைக்கல நம்மளால சொல்லவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேணும்னா, உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான நீங்க கைபேசியினுடைய ஒளிக்கற்றைகள், காந்த அலைகள் இருக்கிறது. உங்களால பார்க்க முடியுதா? அதை உணர முடியுமா? ஆனா கரெக்டா பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மொபைல் போன் வச்சிருந்தாலும், அதற்கான சிம் கார்ட்ஸ் வச்சிருந்தாலும், அதில் அந்தந்த ஒளிக்கற்றைகள் கரெக்டாக அழைத்த உடனே உங்களுக்கு ஃபோன் வருது இல்லையா? அதே மாதிரி காந்த புலங்களை, காந்த விசையை அழைப்பதற்கான கருவி இருக்கிறதா? ஒரு இரும்பையும் ஒரு காந்தத்தையும் வைக்கிறீங்க, அது எப்படி 2 ஒட்டிக்குது? 2க்கு நடுவுல ஒரு ஈர்ப்பு இருக்கே, அந்த ஈர்ப்பை அளப்பதற்கான கருவியை விஞ்ஞானம் பெற்றிருக்கிறதா? கண்களால் பார்க்க முடியுமா? அப்ப கண்களால் பார்க்க முடியலன்னா ஒரு தொடர்பே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படியாப்பட்ட பல கேள்விகள் நம்ம எழுகிறது. அதனால ஜோதிட அன்பர்களே, முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கண்ணுக்கு தெரியலன்னா இல்லைங்கிறது இல்லை. அது நிச்சயமாக அந்த காஸ்மிக் வேவ்ஸ் மற்ற கிரகங்களில் இருந்தும் நட்சத்திரங்களில் இருந்தும் வரக்கூடிய ஒளிக்கற்றைகளானது பூமியின் மீதும் அதில் வாழுகின்ற அத்தனை ஜீவராசிகள் மீதும் இடையறாது மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு உங்க வாழ்வியலை தீர்மானிப்பதாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி ஜோதி பிளம்பாக வரக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியானது எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம்தான், மாற்றங்களை பற்றிய படிப்புதான், அறிவுதான் ஜோதிடம். ஜோதி விழுகின்ற இடத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை படித்து உணர்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு துறைதான் ஜோதிடத்துறை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த ஜோதிடத்துறையை முன்னாடி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே துறையா இருந்தது. யாரெல்லாம் அஸ்ட்ரானமர் அப்படின்னு சொல்லுவோம், யாருன்னு பார்த்தீங்கன்னா வானவியல் விஞ்ஞானிகள். யாரெல்லாம் வானவியல் விஞ்ஞானிகளா இருந்தார்களோ அவர்கள் தான் ஜோதிடர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா பழைய காலங்களில் பஞ்சாங்கங்கள் இல்லை, இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, சாஃப்ட்வேர் இல்லை. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் அனைவருமே கணக்கீடுகள் வாயிலாக ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்திலிருந்து ஒரு குழந்தை பிறந்தப்போ அந்த இடத்தில் இருந்தால் அந்த ஒளிக்கற்றையினுடைய வலிமை எந்த அளவாக இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த வானவியல் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அந்த ஜோதி விழுகின்ற இடத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை மிக துல்லியமாக நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அந்த நிர்ணயம்தான் பலதரப்பட்ட துல்லியமான பலன்களை முன்ன காலத்தில் எடுத்து சொன்னாங்கன்னு நம்ம படித்திருக்கிறோம். அப்போ இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த காலத்துல பார்த்தீங்கன்னா, வானவியல் விஞ்ஞானம் என்பது வேறுவாகவும் ஜோதிடம் என்பது வேறாகவும் மாறிவிட்டது, பிரிந்து விட்டது. வானவியல் விஞ்ஞானத்தை எடுத்து நீங்க படிக்கணும்னா நிரம்ப படித்திருக்க வேண்டும், பல தேர்வுகள் எழுத வேண்டும். அதெல்லாம் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே நீங்கள் வானவியல் விஞ்ஞானத்தை ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானியாக தேர்வு பெறுவீர்கள். அப்படியாப்பட்ட ஒரு நிலை வந்த உடனேயுமே வானவியல் விஞ்ஞானம், அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது பிரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஜோதிடம் தனித்து விடப்பட்டது. ஆனால் அது மிக உயர்ந்த உன்னதமான ஒரு அறிவியலும் தாண்டிய விஞ்ஞானமான ஒரு நிலை தான் ஜோதிடம் அப்படிங்கிறது. இந்த ஜோதிடமானதை நம்ம எடுத்து அதை புரிந்து அதை செயல்படுத்துவதற்கான ஒரு நிலையை பார்க்கும் பொழுது யார் வேணாலும் ஜோதிடத்தை எடுத்து சொல்லலாம், யார் வேணாலும் படிக்கலாம், அந்த ஜோதிடத்திற்குடைய பலனை யார் வேணாலும் சொல்லலாம்ன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது தான் ஜோதிடத்தினுடைய பின்னடைவு.
அதாவது நீங்கள் எந்த பிறப்பெடுத்திருக்கலாம், எந்த ஜாதியில் பிறந்திருக்கலாம், எந்த மதத்தில் பிறந்திருக்கலாம், உங்களுக்கு முன்பே ஜோதிடரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, உங்க பரம்பரையில ஜோதிடரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதையெல்லாம் நான் சொல்ல. அதெல்லாம் தகுநிலையே அல்ல. அது தகுநிலை என்பது ஜோதிடத்தில் ஏற்படுகின்ற ஆர்வம், புத்திசாலித்தனம், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், அந்த துடிப்பு. அவர்கள் ஜோதிடத்தை எடுத்து நன்றாக உணர்ந்து ஜோதிடத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான இடத்தில் ஜோதிடத்தை படிக்க வேண்டும். ஜோதிடத்தில் உன்னதமான நிலையை பெற்றிருக்க வேண்டும். அவங்க கிட்ட ஜோதிடம் இல்லாமல் போயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, கற்றவர்கள் ஜோதிடம் சொல்ல முடியல, அதே நேரத்தில் படிக்காதவர்கள் நிறைய ஜோதிடத்தை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இப்ப ஏற்பட்டு ஜோதிடத்தில் பல பின்னடைவுகள் ஏற்பட்டு போயிடுச்சு. இப்ப சமீப காலமாக அனைவருமே நன்றாக கற்று ஜோதிடத்தை எடுத்துரைக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம். நல்ல வளர்ச்சி இது. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வானவியல் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானபூர்வமாகவும் ஜோதிடம் என்றால் என்ன என்பதை புரிந்து உணர்ந்து அதை நீங்கள் எடுத்துரைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக உருவெடுக்க வேண்டும். அப்ப ஜோதிடம் என்பது இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற அத்துணை விதமான மாற்றங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது. வான்வெளியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வான்வெளியில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள், வான்வெளியில் ஏற்படக்கூடிய சிதறல்கள், புயல்கள், இப்படி வான்வெளியில் ஏற்படக்கூடிய அத்துணை விதமான மாற்றங்களும் பூமியின் மீது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, உயிர்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எப்படி அப்படின்னா காஸ்மிக் வேவ்ஸ், அதிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கட்டைகள். இன்னும் நிறைய வெடிப்புகள் பூமிக்குல வெளியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது எல்லாமே பூமியை வந்து தாக்காத அளவிற்கு பல அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு வளையங்களை பூமி பெற்றிருக்கிறதுனால அந்த நிலைகள் அதிகமான பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்துறதில்லை அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது ஒரு நெகட்டிவ் மாதிரி நம்ம முன்னாடி சொன்னதுதான். அந்த மாதிரி அந்த நெகட்டிவ் ஆனது வான்வியல்ல இருக்கக்கூடிய வானவெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய ஒளிக்கற்றைகளினுடைய வலிமையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை பெறுகிறது. அந்த குழந்தைக்கு ஒத்திசைவான ஒரு நல்ல கிரகங்கள் பூமியில ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் உல்லாச நிலையையும் மகான்களாகவும் புத்திசாலிகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் வளர்கிறார்கள். அதே நேரத்தில் எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய பின்விளைவுகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதிகமான வலிமையுடன் பூமியில தன்னுடைய ஒளிக்கற்றைகளை செலுத்தி கொண்டிருந்த பொழுது பிறந்த குழந்தைகள் பிரச்சனைகளையும் பின்னடைவுகளையும் குழப்பங்களையும் வாழ்வியலுக்கு எதிரான நிலைகளையும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களையும் கையாண்டு வாழ்க்கை முழுதும் தானும் கஷ்டப்பட்டு தன்னை சுற்றியிருப்பவர்களையும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நிறைய அதற்கான ஆய்வுகள் உண்டு. பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல யாரெல்லாம் போர் வீரர்களாக இருக்கிறார்களோ, தளபதியாக இருக்கிறார்களோ, அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்களோ, போரை விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக, செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலோ ராசியிலோ பிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னா அது ஒரு போர் கிரகம். அதே நேரத்தில் போரை எதிர்ப்பவர்கள், சமாதானத்தை விரும்புபவர்கள், அவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நட்சத்திரத்திலும் அந்த ஆதிக்கத்தையும் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனோநிலையும் குணாதிசயத்தையும் அடைந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் பிறக்கும் பொழுது அந்த நேரத்தில், அந்த க்ஷண நேரத்தில் பூமியின் மீது ஏற்படுத்தி கொண்டிருந்த கிரகங்களுடைய வலிமையான ஒளிக்கட்டையினுடைய விளைவு. அதை நம்ம கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஒளிக்கற்றையினுடைய அளவு, அந்த ஒளி வரக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியினுடைய வலிமை தான் பூமியின் மீது ஆளுமையை செலுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பலதரப்பட்ட ஆய்வுகளை நம் முன்னோர்கள் முன்பே செய்து முடித்திருந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் பூமியின் மீது பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதற்கான வெளிப்பாடுகள் தான் இன்னைக்கு ஜோதிடமாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நிச்சயமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நிறைய நம்ம முன்னோர்கள் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதை பத்திலாம் பேச ஆரம்பிச்சோம், நிறைய பேசலாம். இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருவருடைய கைரேகை மற்ற யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா நிச்சயமா அவரே மீண்டும் பிறப்பெடுத்தாலும் கூட
அவருடைய கைரேகையானது வேறாகத்தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மறுபிறப்பில் நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம இந்தியர்கள் இருக்கிறோம், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அப்படியாப்பட்ட ஒரு நிலையில மறுபிறப்பு என்பது நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்ம மறுபிறப்பு எடுக்கிறோம். அப்படிங்கும் போது இதே ஆன்மா வேறு ஒரு உடல் எடுத்து பிறக்கும் போது அதனுடைய கைரேகை வேறு விதமாக இருக்கிறது. கைரேகை என்பது யூனிக். இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு கைரேகை இருந்தால் அது நிச்சயமாக மற்ற யாருக்குமே இருக்காது அப்படிங்கிறதான். அதை விட இன்னொரு விஷயம், சுவராசியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய ஸ்கின், அந்த ஒரு தோலானது மற்ற யாருக்குமே பொருந்தாது. யாருக்காவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய தோலை தான் எடுத்து திருப்பியும் அதை மேக்கப் பண்ணுவாங்க. வேற யாராவது தோல் டொனேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த யுனிக்கான விஷயம் தோல். இதில் முன்னோர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை தான் தீர்மானிக்கிறது. அந்த குழந்தை தான் எப்பொழுது பிறக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மருத்துவர் தீர்மானிக்கிறார் ஒரு குழந்தை எப்போ பிறக்க வேண்டும் என்று. அது இயற்கை அல்ல, இயற்கைக்கு புறம்பான நிலை. ஒரு குழந்தை தீர்மானிக்கிறது தான் எப்பொழுது பிறக்க வேண்டும் என்று. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை கரு உருவாகும் போதே அது தீர்மானமாகிறது. ஒரு குழந்தை எப்பொழுது உருவாக வேண்டும் என்பதையும் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது. எப்படி தீர்மானிக்கப்பட்டது? முற்பெருங்களுடைய கர்ம வினைகள் அடிப்படையில். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு உயரிய விஞ்ஞானம் நம்முடையது. இதுல பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தைகளை பற்றி நிறைய சர்ச்சைகள் இருக்கிறது. எவ்வளவு ஆய்வு பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இரட்டை குழந்தைகள் என்பது இரண்டு விதமான உயிரணுக்கள் இரண்டு விதமான அண்டத்தோடு துளைப்பதால் பெறக்கூடியதும் ஒரு இரட்டை குழந்தையாக இருக்கும். அது தனித்தனியான உணர்வுகளையும் செயல்பாடுகளையும் தனித்தனியான விஷயங்களையும் பெற்றிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா பணக்காரா இருப்பாரு, ஒருத்தர் ஏழையா இருப்பாரு, ஒருத்தர் புத்திசாலியா இருப்பாரு, ஒருத்தர் புத்தியே இல்லாம இருப்பாரு, ஒருத்தர் நல்லா படிச்சு பெரிய லெவல்ல சாதனை படைத்தவரா இருப்பாரு, ஒருத்தர் தேவையில்லாம போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி வாழக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு. இப்படி பல்வேறுபட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனா இதுல இன்னொரு உண்மை என்னன்னா, ஒரே விந்தணுவும் ஒரே அண்டமும் தனக்குள்ள ஷேர் பண்ணிக்கிட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறது. ஒரே விந்தணு ஒரே அண்டம், அது ரெண்டுமே துளைத்து இரண்டாக பிளந்து அப்படி உருவாகக்கூடிய குழந்தைகள் தான் ஒட்டி பிறப்பவர்களாகவும், ஒரே மாதிரியான எண்ணங்களும் ஒரே மாதிரியான செயல்பாடுகளும் ஒரே மாதிரியான நோய்களும். இரண்டு வேறு நகரங்களில் வளர்க்கப்பட்டாலும், ஒருத்தர் இங்கே இந்தியாவில் வளர்றாரு, இன்னொருத்தர் அமெரிக்காவில் வளர்றாருன்னா கூட அவங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கு, செயல்பாடுகள் ஒரே மாதிரி இருக்கு, புத்திசாலித்தனம் ஒரே மாதிரியே இருக்கு. அவருக்கு நோய் ஏற்பட்டா இவருக்கு நோய் ஏற்படுது. அந்த அளவிற்கு துல்லியமான நிலைகளை பார்க்கிறோம். இறப்பு கூட, ஒருவர் இறந்துட்டாருன்னா 3 மாதம் அல்லது 3 நாட்கள் அல்லது 3 வருடத்திற்குள்ள அடுத்தவர் இறந்துருவார். ஒரே டேட்ல பிறந்து ஒரே டேட்ல வளர்ந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆய்வுகளை நம்ம பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அந்த அளவிற்கு ஜோதிடமானது மிக உன்னதமாக வளர்ந்திருந்திருக்கிறது பழைய காலங்கள்ல. இந்த ஜோதிடம் இந்த அளவுடன் மட்டும் நிக்கல, ஒரு கோழியில வச்சு ஆய்வு செய்திருக்கிறாங்க. கோழி அடைக்காத்திருந்திருக்கிறது. அந்த குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி 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 வளர்ந்து அந்த ஓட்டை பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணும், உங்களுக்கு வெளியே வரும் இல்லையா? அப்படி வெளியே வரும் பொழுது அது பார்க்கிற நிகழ்வுகள், அது யாருக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த பதிவுகள், எவ்வளவு பெரிய கோழியா அது வளர்ந்த பின்னாடி அந்த பதிவுகள் அதுக்குள்ளேயே இருக்குமா. வெளிநாடுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோழி அந்த குஞ்சுகள் வெளிவரக்கூடிய நேரத்தில் ஒரு பலூனை கொண்டு அந்த குஞ்சுகளுக்கு மத்தியில் வச்சிருந்துருக்கிறாங்க. அந்த குஞ்சுகள் என்ன பண்ணியிருக்கு, முதல்ல பார்த்த பார்வை அந்த பலூனை. அப்போ என்ன நினைச்சிருச்சு, இந்த குஞ்சுகள் எல்லாமே அதோடைய தாய் அதுதான் நினைச்சு அது பறக்கிற பக்கம்லாம் கூடையே போயிருக்கு, கூடையே இருந்திருக்கு. அப்போ அந்த அளவிற்கு முதல் பதிவானது மனதில் மிக ஆழத்தில் பதிவதாக இருக்கிறது. அதே போல ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை என்பது ஒரு கடலை போலது, ஒரு கடல் போன்றது. கடல்ல எந்த அளவுக்கு உப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உப்பு இருக்கு, கடல்ல எந்த அளவுக்கு நீர் இருக்கோ அதே மாதிரி கர்ப்பப்பையில நீர் இருக்கு. அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்குமான உறவுகள், அந்த தொடர்புகள் என்பது ஒரு ஐசோலேட்டட் பட் வாட்டர், அந்த தண்ணியின் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தை மிதந்து கொண்டே தான் இருக்கிறது பெண்ணினுடைய கர்ப்பத்தில். புரியுதுங்களா? அப்ப அந்த பெண்ணினுடைய நிகழ்வுகள், அது சார்ந்த விஷயங்கள் எதுவுமே அதிகமா யார் பாதிப்பதில்லை, அந்த குழந்தையை பாதிப்பதில்லை. அந்த அளவிற்கு அந்த கர்ம வினைகள், அந்த அளவிற்கு ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்கள் மனிதனை அந்த அளவிற்கு தயாரித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி பலவிதமான நிகழ்வுகளை நம்ம வரிசையா எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதுல மாற்றமே இல்லை. ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா,
ஜோதிடம் என்பது வான்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கிரகங்கள், அவைகள் வெளிப்படுத்துகின்ற ஒளிக்கற்றையினுடைய பாதிப்புகளைத்தான் ஜோதிடம்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு விலங்குக்கும், ஒவ்வொரு உயிர்களுக்கும், ஒவ்வொரு தாவரத்திற்கும் நமக்கு தொடர்புகள் உண்டு. அது இடையறாது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வான்வெளியோடு தொடர்பு கொண்டிருந்திருக்கிறது, தொடர்பு கொண்டே தான் இருக்கிறது. அந்த தொடர்புகள் தான் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம ஜோதிடம்னு சொல்றோம். அப்ப ஜோதிடம் என்பது நமக்கும் கிரகங்களுக்குமான தொடர்பு. அந்த தொடர்பினுடைய வலிமைதான் உங்களுடைய வாழ்வை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஜோதிடம் என்பது பழைய காலங்களிலே தோன்றியது, மனிதனோடு நெருங்கிய தொடர்புடையது. ஏன் மனிதனோடு மட்டுமல்ல, இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான நிலைகளிலும் மிக நெருங்கிய தொடர்பை பெற்றிருப்பதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரகங்கள் எப்படி மனிதனோடு தொடர்பு கொள்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வான்வெளியிலிருந்து தான் எரிந்து விடக்கூடிய ஒளிக்கற்றைகள் மூலமாகவும், அதில் வரக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி மூலமாகவும் கிரகங்கள் தான் வாங்கக்கூடிய ஒளிக்கற்றைகளை பிரதிபலிப்பதன் மூலமாகவும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான்வெளியோடு தொடர்பு பெற்றிருக்கிறது. அந்த வான்வெளியில் பெற்றிருக்கிற தொடர்பு தான் அதனுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைப்பதாக இருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஜோதிடம் என்பது வெறுமனே இல்லை, வெறும் கட்டங்கள் இல்லை. அந்த கட்டங்கள் ஒரு உயிர்ப்புள்ளதாக இருக்கிறது. அந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த குழந்தை பிறந்த பொழுது எந்த அளவிற்கு வலிமையான ஒளிக்கற்றைகளை அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கிறதுங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப வான்வெளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் பூமியோடு தொடர்பு பெற்றதாக இருக்கிறது. இந்த பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனிதனை பாதிப்பதாக இருக்கிறது. பூமியில என்ன பஞ்சபூதங்கள், அந்த பூமியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு மனிதனும் மாற்றத்தை ஏற்படுத்துது. பனிகாலம் வந்துட்டா சளி பிடிச்சிக்குது, மழை காலம் வந்துட்டா குளிர்ச்சி ஆயிடுது, அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், வெப்ப காலம் வந்துட்டா வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், இது எல்லாத்தையுமே அடைகிறோம். எப்பொழுது பூமியில் மாற்றம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம் உடலில் மாற்றம் ஏற்படுகிறது. இதற்கான காரணம் என்ன? எப்பொழுதெல்லாம் சூரியனில் மாற்றம் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் பூமியில் மாற்றம் ஏற்படுகிறது. எப்பொழுதெல்லாம் பூமியில் மாற்றம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மனிதனிடத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, வாழ்வியல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அனைவருமே ஒவ்வொருவர் தொடர்பு பெற்றவராக இருக்கிறோம். எப்படி தொடர்பு பெற்றிருக்கிறோம்? சூரியனிலிருந்து பிறந்த குழந்தை பூமி, பூமியிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்து தான் நாம் எல்லாருமே, நம்ம எல்லாருமே பூமியிலிருந்து பிறந்த குழந்தைகள். அப்ப பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்மிடத்தில் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறத நிச்சயமா நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த போல வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நட்சத்திரங்களும் காஸ்மிக் எனர்ஜி வழியாக, காஸ்மிக் வேவ்ஸ் வழியாக ஒளிக்கற்றைகள் ரூபத்தில் பூமியை வந்தடைகிறது. அப்ப ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரத்திலையும் நாம ஒரு வினாடியோட மீள முடியாத அளவிற்கு வான்வெளியோடு தொடர்பு பெற்றவர்களாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா, நாம் எல்லாம் ஒரு காஸ்ட்லியான டிவி, ஆனா அந்த டிவியை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ரிமோட்டோட காஸ்ட் 100 ரூபாய் தான் இருக்கும். ஆனா அந்த ரிமோட் தான் டிசைட் பண்ணும் நீங்க என்ன சேனல் பாக்குறீங்க அப்படிங்கிறதையும், ஆன் பண்றதையும் ஆஃப் பண்றதையும் யார் முடிவு பண்றா? உங்களுடைய சேனல். அந்த ரிமோட், அந்த சேனலை மாற்றக்கூடிய ரிமோட். அப்போ நாம எல்லாருமே காஸ்ட்லியான டிவி, அவ்வளவுதான். நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய, வழி நடத்தக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களிடம் இருக்கிறது. அப்ப அந்த வான்வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த, எப்படி ரிமோட்டுக்கும் அந்த டிவிக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? பார்த்தா தெரியாது. எந்த மிஷின் வச்சு பார்த்தாலும் ரெண்டுக்குமான தொடர்பே தெரியாது. ஆனால் இதிலிருந்து அனுப்பக்கூடிய ஒளிக்கற்றைகள் டிவியை ஆன் செய்யறதுக்கும் ஆஃப் செய்யறதுக்கும், அந்த சேனல்களை மாற்றி அமைப்பதற்கும் எப்படி உங்களுக்கு பயன்படுகிறதோ அதே போல நமக்கும் வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்குமான தொடர்பு கண்ணுக்கு தெரியலனாலும் அந்த ஒளிக்கற்றைகள் மூலமாக நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. அந்த ஒளிக்கற்றைகள் அளவீடு எப்படி இருக்கிறது, என்ன விதத்தில் மாற்றம் பெற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறத வச்சுதான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய வடிவமைப்பை, அந்த குழந்தையினுடைய குணாதிசயங்களை, செயல்பாடுகளை நிர்ணயம் செய்வதாக இருக்கிறது.
அந்த குழந்தைக்கு சாதகமான நட்சத்திரங்களும் சாதகமான கிரக நிலைகளும் பூமியில் இருக்கும் பொழுது அந்த குழந்தை நல்ல வாழ்க்கை வாழுது, சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு எதிரிடையான ஒத்திசைவு இல்லாத வேறுபட்ட மாறுபட்ட தன்மை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய ஆதிக்கம் பூமியில் இருக்கும் பொழுது, நட்சத்திரங்களுடைய ஆதிக்கம் பூமியில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எதிர்மறையான எண்ணங்கள், செயல்கள், நோய்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் அத்துணையும் நடக்கிறது உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ நம்ம நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிடம் என்பது ஜோதியால் ஆனது. அந்த ஜோதி வான்வெளியிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளாக இருக்கிறது. அந்த ஒளிக்கற்றைகள் வெறும் வெளிச்சத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை, எனர்ஜியை கொடுக்குது, தூண்டுதலை கொடுக்குது. எப்படி ஒரு டிவிக்கு ரிமோட்டுக்கு இடைப்பட்ட தொடர்பை நம்மால் கண்டறிய முடியாதோ, அதே போல ஒரு மனிதனுக்கும் கிரகங்களுக்குமான தொடர்பை நம்மால் கண்டறிய முடியாது. அதை நாம் சாஸ்திர வாயிலாக ஜோதிட ரீதியாக சரியாக கணித்து பலன்களை வெளிப்படுத்தலாம். ஒரு குழந்தைக்கு பிறக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அந்த குழந்தையினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நிர்ணயம் செய்வதாக இருக்கிறது. அந்த குழந்தைக்கு சாதகமற்ற கிரக நிலைகளும் தாக்கமும் பூமிக்கு வரும் பொழுது, வான்வெளியிலிருந்து பூமிக்கு வரும் பொழுது அந்த குழந்தையிடத்தில் எதிர்மறையான எண்ணங்கள், செயல்கள் தோன்றுகிறது. அப்ப ஜோதிடம் என்பது அடிப்படையிலேயே வானவியல் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. வானவியல் விஞ்ஞானம் என்பது வான்வெளியில எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு, எந்த அளவிற்கு தீட்சண்யமான ஒளிக்கற்றைகளை பூமியின் மீது செலுத்துது, அது எப்படி மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு படிக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு ஜோதிடம். அப்ப நீங்க ஜோதிடம் படிக்கணும்னா வானவியல் விஞ்ஞானம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப அந்த வானவியல் ரீதியா சில நுட்பங்களை எடுத்துக்கிட்டு நம்ம கல்வி பெறும் பொழுது நிச்சயமா உயரிய நிலையை நம்மால் அடைய முடியும். ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணர்வு சார்ந்தது, ஆன்மா சார்ந்தது, ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. இப்ப இந்த ஜோதிடத்தையும் நீங்க என்ன கம்பேர் பண்ணலாம்னா, நீச்சல் அடிக்கிறதையும் கம்பேர் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபர் வர்றாரு, அவர் நீச்சல் கற்றுக்கணும்னு ட்ரை பண்றாரு. நீங்க என்ன பண்றீங்க, அவருக்கு தியரி ஒரு புக்கு கொடுக்குறீங்க. இந்த தியரியை ஃபுல்லா படிச்சு முதல்ல மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்றீங்க. அவர் 100 நல்ல எக்ஸாம் எழுதி 100 மார்க் வாங்கிடுறாரு. அவரை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டா என்ன அவர் முடிஞ்சு போச்சு, அவருடைய லைஃப் அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்போ இது உணர்வு பூர்வமாக கொஞ்சம் கொஞ்சமா கையாட்டி காலாட்டி கொஞ்சம் கொஞ்சமா பழகி அந்த மாதிரி வரக்கூடியது உணர்வு சார்ந்தது. நீங்க ஒரு 50 வருஷம் நீச்சல் கத்துக்கிட்டு படிக்காம இருந்தீங்கன்னா கூட அந்த வாய்ப்பு ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அது கை கால்கள் கரெக்டா வேலை செஞ்சு உங்களை காப்பாத்திடும். அது உணர்வு சார்ந்தது, ஆன்ம பதிவுகளாக வெளியிடப்படுவது. அதே போலதான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா, சைக்கிள் ஓட்டுறது. சைக்கிள் ஓட்டுறது எப்படி அப்படின்னு நீங்க படிச்சு எக்ஸாம் எழுத சைக்கிள் ஓட்டிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா பழகி பிராக்டிஸ் பண்ணி உணர்ந்து உங்க பேலன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு உங்களுக்கான சரி எது தப்பு எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பழகி அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டினீங்கன்னா அருமையா ஓட்ட முடியும். ஒரு 50 வருஷம் சைக்கிள் ஓட்டாமே இருந்துட்டு திடீர்னு சைக்கிள் ஓட்டி நிச்சயமா ஓட்ட முடியும் உங்களால. ஏன்னா அது உணர்வில் கலந்தது, ஆன்மாவில் கலந்தது, ஆன்ம பதிவுகளாக இருக்கிறது. அதனாலதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒரு பிறவியில் படிக்கின்ற கல்வியானது 7 பிறவிகளுக்கும் உங்களை தொடர்ந்து வரும்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அது மற்ற கல்வி இல்லை. நீங்க படிக்கக்கூடிய பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி, பிஎஸ்சி இந்த கல்வியை சொல்லல அவரு. நீங்க படிக்கக்கூடிய சாஸ்திர கல்வி. அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க முற்பிறவியில் இந்த சாஸ்திரத்தை தொட்டு நீங்கள் படித்திருந்திருப்பீர்கள். அந்த நிலைதான் உங்களை அடுத்து இன்னும் படிக்கணும், ஜோதிடம் இன்னும் ஜோதிடத்தில் மிகப்பெரிய உயரிய நிலையை அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உந்துதலை கொடுத்து உங்களை நகர வைத்து எங்களை அடைய வைத்திருக்கிறது. அதுதான் முற்பிறவி, உங்களுடைய முற்பிறவி கர்ம வினை, முற்பிறவியினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது இதுதான். புரியுதுங்களா? அப்ப இந்த அளவிற்கு உன்னதமான உணர்ந்து புரிந்து மனப்பாடம் செய்யாம மற்றவர்களுக்கு வழிநிலைப்படுத்தக்கூடிய ஒரு உயரிய ஒரு கலை இந்த ஜோதிட கலையாக இருக்கிறது. முதல்ல பேஸ் தெரியணும். எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பீங்க, ஜோதிட கல்வியில படிச்சிருப்பீங்க, பெரிய ஆசிரியராக கூட இருப்பீங்க, நிறைய துல்லியமான பலன் சொல்லக்கூடிய அளவு கூட வளர்ந்துருப்பீங்க. ஆனா அது நீங்க பறிச்சுக்கிட்டு போன அந்த நிலை உங்களுடைய ஜோதிட கல்வியானது உணர்வு சார்ந்ததாக இருக்கிறதா, அறிவியல் சார்ந்ததாக இருக்கிறதா, விஞ்ஞானம் சார்ந்ததாக இருக்கிறதா, மனோ தத்துவ ரீதியான நிலையை பெற்றிருக்கிறதா, அனுபவம் சார்ந்து இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதானே.
இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஜோதிடம் படிப்பவர்கள் ஜோதிடம் சொல்றதில்லை, ஜோதிடம் சொல்றவங்க ஜோதிடம் படித்தவர்களாக இல்லை. இதற்கென்ன காரணம்? ஜோதிடம் படிச்சா ஜோதிடம் சொல்லணும்ல, ஏன் சொல்ல முடியல? இதுக்கு காரணத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் மற்ற படிப்பு போல இந்த ஜோதிட கல்வியை மனப்பாடம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது தவறு. இது குருகுல கல்வி, இது ஒரு சாஸ்திரம். வேதங்களின் கண்கள் ஜோதிஷம். ஏன்னா வேதங்களின் மூலமாக மந்திரத்தை சொல்லலாம், சாமி கும்பிடலாம், சாமியை திருப்திப்படுத்தலாம், வரக்கூடிய கஷ்டங்களை சரிப்படுத்தலாம். ஆனால் ஒரு மனிதன் என்னவாவான், அவனுடைய நிலைப்பாடு என்ன, எப்ப என்ன மாதிரி பலன்களை அனுபவிப்பான்றத ஜோதிட சாஸ்திரம் தான் சொல்லும். ஜோதிட சாஸ்திரம் தான் ஒரு சாமிக்கு எப்ப பூஜை பண்ணணும், அதற்கான திதி என்ன, யோகம் என்ன, அதனுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்றது ஜோதிஷம் தான். ஒரு சாமியை கூட அதற்குரிய நேரத்தில் வழிபாடு செய்தால்தான் அதற்கான முழு பலன் நீங்கள் பெற முடியும், இல்லைன்னா முடியாது. அந்த எந்த நேரத்தில் வழிபட்டால் என்ன மாதிரி பலனை அடைவீர்கள்ங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாக தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம இதிகாசங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மகாபாரதமானது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான ஒரு போர். அதுல தர்மம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பலிகை கொடுக்கிறார்கள். அதாவது அவங்க பலி கொடுக்கிறாங்க அந்த போர்ல வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. அந்த பலி கொடுக்கிறதுக்கு நாள் குறிக்கணும். இதுல ஜோதிடத்துறையில ரொம்ப உன்னதமான நிலை அடைந்தவர்கள் சகாதேவன். அவர்கிட்ட கேட்கிறாங்க, என்னைக்கு பலி கொடுத்தா அந்த போரில் வெற்றி வாயு சூட முடியும் அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, என்னைக்கு அமாவாசையோ அன்றைய தினம் கரெக்டா குடிச்சு கொடுக்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் கேட்கிறாரு, எப்பா துரியோதனன் கேட்டு போறானே, நீ தப்பான தீ தானே கொடுத்த அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நான் சரியான தீ தான் குடிச்சேன். நான் ஜோதிடம் பார்க்கும் பொழுது எனக்கு எதிரில் இருப்பவர் நண்பரா இருக்காரா, துரோகியா இருக்காரா, பகைவரா இருக்காரா, சொந்தக்காரங்களா இருக்காங்களா, நான் பெற்ற குழந்தையாக இருக்கிறாரா, அல்லது என்னை பெற்ற தாய் தந்தையர்களாக இருக்கிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. எது நிதர்சனமோ அதை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக, அதை மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காக முதல் நாளே அவங்க அதற்கான பூஜையை செய்யறாங்க. அந்த நேரம் பார்த்து சூரியனும் சந்திரனும் குழம்பி, நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கே நீங்க தர்ப்பணம் பண்றீங்களே, இன்னைக்கே பூஜை பண்றீங்களே, இது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் இருக்கு ஜோதிட ரீதியா, அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அமாவாசை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில், ஒரே டிகிரியில், ஒரே பாகையில் சேர்ந்திருப்பது அமாவாசை. இப்ப நீங்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்தானே இங்க வந்திருக்கீங்க, அப்ப இன்னைக்கு தானே அமாவாசை அப்படின்னு சொல்லி தன்னுடைய விதியை மதியால் வென்று அன்னைக்கு பூஜைகள் செய்து சிறப்பான ஒரு நிலையை பெற்று பாண்டவர்களுக்கு வெற்றி ஈட்டு தருகிறார் பகவான் கிருஷ்ணர். அந்த அளவிற்கு ஒரு பலி கொடுப்பதை கூட எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுத்தால் முழுமையான வெற்றி நம்மை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்கக்கூடிய, எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை இந்த ஜோதிட சாஸ்திரம். அப்ப இன்றைய பாடத்திட்டத்தில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றம் அடைந்த அற்புதமான ஒரு உயரிய நிலையை எட்டிய சாஸ்திரம் நம்முடைய ஜோதிட சாஸ்திரம். இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் மிக பழமை வாய்ந்தது, உன்னதமான உயரிய நிலையை பெற்றது. அதோடு மட்டுமில்ல, பல்வேறு நாடுகளில் இதனுடைய வளர்ச்சி இருக்கிறது, பலரும் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா புரிந்திருப்போம். அதோடு மட்டுமில்லை, ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நிலைப்பாடு என்ன, எப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு மனிதனை பாதிக்கிறது, அவனுடைய செயல்பாடுகள் எப்படி மாற்றியமைக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கிறோம். ஜோதிடத்திற்கான ஆய்வுகள் என்ன அப்படிங்கிறது நிறைய பார்த்துருக்கோம். நிறைய ஆய்வுகள் சொல்ல முடியும். ஜோதிடம் உண்மை, ஜோதிடம் தான் சரின்றதுக்கு நிறைய ஆய்வுகள் சொல்ல முடியும். நிறைய பேர் விளையாட்டா கேட்பாங்க, எங்க ஜோதிடம் மனிதர்களுக்கு தானா, ஏன் ஆடு மாட்டுக்கு பார்க்க மாட்டீங்களா, நாய் பூனைக்கெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேளிக்கையாக நிறைய பேர் சொல்லுவாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா, இப்போ நீண்ட கால ஆய்வுக்கு பிறகு ஜெர்மன்ல இந்த விஷயத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். 2 நாய்க்குட்டிகள் ஒரே ஆண் நாய்க்கும் ஒரே பெண் நாய்க்கும் பிறந்தது வெவ்வேறு காலங்கள்ல. 2க்கும் அதே அளவு சத்துள்ள உணவு, அதே நிலைகள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இந்த 2 நாய்க்குட்டிகளையும் ஆய்வு செய்து பார்த்ததுல ஒரு நாய்க்குட்டியானது முதல்ல 6 மாதத்திற்கு முன்பு போடப்பட்ட நாய்க்குட்டியானது ரொம்ப புத்திசாலித்தனமா, தெளிவா,
தற்காப்பு தன்மை கொண்டதாக, தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய வலிமை பெற்றதாக, நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக இருந்துச்சு. ஆனால் இரண்டாவது பிறந்த அந்த நாய்க்குட்டி 6 மாதத்திற்கு பிறகு அதே அம்மா அப்பாவுக்கு அதே ஊட்டச்சத்தில் அதே என்வரான்மெண்ட்டில் பிறந்த அடுத்த நாய்க்குட்டியானது ஒரு முரட்டு பிடிவாதத்தோட, பாதுகாப்பு தன்மை இல்லாமல் எங்கேயாவது போய் விழுறது, எங்கேயாவது போய் இடிச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு அறிவுங்கிறது சுத்தமாக வேலை செய்யாத அளவிற்கு ஒரு பின்னடைவை பெற்றதாக இருந்திருக்கிறது. இந்த 2 நாய்க்குட்டிகளுக்கும் தாய் தந்தை ஒருவர் தான். அந்த தாய் தந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவும் ஒரே மாதிரி, எல்லாம் ஒரே மாதிரி. எப்படி 2 நாய்க்குட்டிகளுடைய அந்த குணாதிசயங்கள், செயல்பாடுகள், சிந்திக்கும் திறன் மாறுச்சு, உருவங்கள் எல்லாமே மாறி இருக்கு, அது எப்படி அப்படின்னு சிந்திக்கும் பொழுது அவங்க கண்டுபிடிச்ச ஒரே ஒரு விஷயம், 2 நாய்க்குட்டிகளும் பிறந்த காலம் வேற. அந்த இடத்துல காலம் என்பது மிக முக்கியம். ஏன்னா அந்த காலத்தில் தான் வானவியல் விஞ்ஞானம் அடங்கி இருக்கிறது. குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்கு, அந்த காலம் மாறிடுச்சுன்னா வேறு கிரகத்துடைய ஆதிக்கம் பூமிக்கு வந்துடுது. அப்போ 2 வெவ்வேறு காலங்களில் போடப்பட்ட 2 நாய்க்குட்டிகள், ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்த நாய்க்குட்டிகள் கூட அந்த கால மாற்றத்தால், காலமாற்றம் என்பது அந்த காலத்தில் கிரகங்களினுடைய நிலை மாற்றத்தால் அந்த நாய்க்குட்டிகளினுடைய செயல்பாடுகளிலும் வளர்ச்சியிலும் அது தற்காப்பு தன்மையிலையும் பெரிய மாற்றத்தை பெற்றதாக இருந்திருக்கிறது. இப்போ நிறைய ஆய்வுகள் இந்த மாதிரி செய்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த அளவிற்கு ஜோதிடமானது மிக உன்னதமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அந்த அளவிற்கு ஜோதிடத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் உண்மை, ஜோதிடம் தான் எல்லாமே அப்படின்னு ஜோதிடம் படிப்பவர்களுக்கு முறையான, சரியான, விஞ்ஞான ரீதியான ஒரு புரிந்துணர்வு, ஜோதிடம் உண்மை. வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் காஸ்மிக் வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி மூலமாக நம்மை தொடர்பு கொண்டிருக்கிறது. அந்த தொடர்பை பார்க்க முடியாது. எப்படி ஒரு டிவிக்கு ரிமோட்டுக்கு உள்ள தொடர்பு இருக்கோ அது மாதிரி தான் நம்மளுக்குள்ள தொடர்பு. அங்கேருந்து கிரகம் என்ன விதமான சமிகையை உங்களுக்கு கொடுக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் குணாதிசயம் மாறுது, செயல்பாடு மாறுது, எண்ண ஓட்டங்கள் மாறுது, நீங்கள் அனுபவிக்கிற விஷயங்கள் அத்தனையுமே மாறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஜோதிடத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், ஜோதிடம் என்றால் என்னங்கிற விஷயத்தை முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஜோதிடராக முடியும். இது உணர்ந்து புரிந்து பெற வேண்டிய ஒரு கல்வி. எல்லாரும் போல நார்மலாக படிக்க வேண்டிய ஒரு கல்வி இது இல்லை, மற்ற கல்விகள் போல இல்லை. அப்போது நம்ம ஈசா ஆன்லைன் நிறுவனத்தில் உங்களுக்கு ஜோதிடத்தை பல்முகங்களில் அணுகி, பன்முகங்களில் என்ன பன்முகங்கள், வானவியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, மனோவியல் ரீதியாக, அனுபவ ரீதியாக உங்களுக்கு பல முறைகள் ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வுக்கான முடிவுகள் பயன்படுத்தப்பட்டு 100% சரியான ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரிஞ்ச பின்னாடி, கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால அனுபவம் உழைப்புக்கு பின்னாடி இந்த ஜோதிட கல்வி உங்களுக்கு வீடு தேடி வந்தடைந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜோதிட தேடல் இங்கே முடிந்தே ஆக வேண்டும். இதை தவிர உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. புரியுதுங்களா? அதை புரிந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சுகமாக இருக்கும். நீங்கள் மிகச்சிறந்த ஜோதிடர்களாக வளம் வருவீர்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.